பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்களே, அவன் ஐடி கம்பெனி வேலை செய்கிறானா, நிறைய நிறைய சம்பாதிக்கிறானா, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கானா அப்படின்ட்டு பெரும்பாலும் நம்ம எதிர்பார்ப்போம். நல்ல வசதியோடு இருந்தால் அப்படி எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். ஆனால் அவனுக்கு தீய பழக்கங்கள் இருக்கிறான்னு பார்க்கணும். தீய பழக்கங்கள்லாம் என்னன்னா, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றது கூட ஒரு வகையில் அதுவும் நல்லது தான். அதுவும் பார்க்கணும் ஓரளவுக்கு. மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்க்கணும். அது வேற எதனா ஆக்டிவிட்டி இருக்கா அவனுக்கு, வேற தீய பழக்கங்கள்லாம் இதுமாரி சூது ஆடுறது, இவைகள்லாம் கூட அப்பா அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்ட்டு சில கவலையில் சமுதாய பிரச்சனைனால இருக்கலாம். ஆனால் பெண்கள் இதையும் துணிஞ்சு செய்யணும், கூச்சப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, மாப்பிள்ளை கிடைச்சா போதும். ஆனால் பெண்களுக்கு என்னன்னா, முதல்ல மாப்பிள்ளை கல்யாணம் ஆனால் போதும்னு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் போதும்ன்ட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டா எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் நீ பின்னாடி எதிர்பார்க்குறத முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா பெண்கள் இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா பின்னாடி என்னென்னா, குழந்தைங்கள வளர்க்கணும். இந்த இதில் இருக்காங்க கண்டி ஜென்ஸுக்கு என்னென்னா, அவன் சம்பாதிக்கிறான், ரைட்டு, ஜாலியாக இருக்கணும். உடல் சுகம் தேவை அவனுக்கு. ஏன்னா வீட்டில் கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆன பிறகு, குழந்தைங்களாம் பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த இது டைவெர்ட் ஆகிடுது. காம எண்ணங்கள் சேரத்து கூட அவங்களுக்கு இதாகுது. லேடிஸ்களுக்கு மூடு மாறினால இவங்களுக்கு ஆண்குறின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு அது இந்த கறி மீன் அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்துனாங்கன்னா என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக காலையில் 4 மணிக்கே அது சூடாகி எழுந்துக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் காசு இருக்குது, நம்ம இன்னத்துக்கு நம்ம சைடில் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் ஒரு லேடி ஒரு லேடி என்ன பண்ணிக்கிறாங்க, இதுமாரி கணவன் வேலை செய்கிற இடத்துல அவங்க மனைவி போட்டாவை கொடுக்காம வேற ஒரு கீப்பு இருக்கிற லேடி ஃபேமிலியில் எனக்கு அடுத்தது இவங்க தான் வாரிசுன்னா அவங்க பேர் மனைவி பேர் தான், ஒரிஜினல் பேர். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, மனைவி பேர் ஒரிஜினல் பேரை போட்டுட்டு அந்த போட்டால் மனைவி பேர் போடல, ஃபேமிலி இதில் அடுத்த வாரிசுன்னு போடுவாங்கல்ல. எனக்கு அடுத்தது இந்த மனைவிக்கு தான் பென்ஷனு, வேறு என்ன எந்த காசு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கிராஜுவேட்டி எல்லாமே எங்கள் மனைவிக்கு தான் சேரணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வாரிசார் சர்டிஃபிகேட்டில் அந்த போட்டாவில் இவங்க சொந்த மனைவி பேர் போடல. ஆனால் வேறொரு கீப்பு சொல்கிறது சின்ன வீடுன்னு வச்சுக்கலாம், அந்தவுடைய மனைவி பேரை போட்டாவை ஊட்டிட்டு பேர் ஒண்டி இவங்க சொந்த கல்யாணம் பண்ணாலும் பற்றியா அந்த மனைவி பேரை ஆட் பண்ணிருச்சுக்கா. அதில் இப்போ நம்ம கெஜஸ்டர் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குதுல்ல, அதில் அந்த மனைவி பேரை இவருக்கு சூட்டி இதுமாரி அவள் பேரை நீக்கிட்டு மனைவி பேரை அதில் பதிவு பண்ணி வச்சு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லேடி என்ன பண்ணிக்கிறாங்க, இது இதுமாரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இவங்க போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு கொண்டு இருக்காங்க. அப்புறமா அவங்களாம் ரிஜிஸ்டர் அந்த இதெல்லாம் பழையெல்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல, பார்த்தோடனையும் போட்டா வேற ஒரு போட்டாகுது, பேர் இவங்க பேராகுது. அப்படின்னோடனையும் அப்புறமா என்ன ஆச்சுன்னா கேஸு கொடுத்துருக்காங்க.
கேஸ் கொடுத்தோன்னே அப்புறமா என்ன பண்ணீங்கன்னா, கேஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட் ஒர்க்கராக இருந்தால் இதுமாரிலாம் வேற ஒரு மனைவி இருக்கும்போது வேற ஒரு மனைவியை நம்ம வச்சுன்னுக்கிறான்னு தெரிஞ்சிக்கினாலே வேலை போயிடும். அதனால இந்த இந்த லேடி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஆளுடைய மனைவி ஒரு பொண்ணு இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம வேலை நம்மளுக்கு அந்த ஆள் வேணாம், ஆனால் அவனுடைய காசு வேணும், அவனுக்கு வீடு வேணும். ஆனால் வீட்டில் அவங்க பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க, அவன் பிரிவிட் போட்டவன், ஆனால் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு வீடு சொந்த வீடு இருக்குது, நீ இதில் இருந்துக்கோ, அவனை விட்டுடு அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் கணவன் அந்த கடமையை செய்யணும் அப்படின்ட்டு வலியுறுத்தி அவங்களுக்கு இவ்வளோ வசதி இருந்தாலும் இவ்வளோ உதவி செய்தாலும் அவங்களெல்லாம் நம்பாம, அப்பா அம்மாவையே நம்பாம அந்த அந்த பெண்ணு அந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டு இதுமாரிலாம் என்னுடைய போட்டாவே இல்லை, இது என் பேர் உண்டு, என் பேர், ஆனால் என் ஃபேமிலி போட்டா அந்த கல்யாணம் சேர்ந்த இது போட்டோ ஆல்பம்லாம் காட்டியிருக்கா அந்த மேல் அதிகாரிகள். பண்ணோடனே அப்புறமா இது பண்ணிட்டோன்னா அப்புறம் இது கேஸாகவே ஆயிடுச்சு. கேஸு போயிட்டு அந்த இது சரிம்மா நீ என்னுடைய எங்கள் அரசாங்க இது இருக்க அதிகாரிங்க அவருக்கு ஒரு மனு கொடுங்க, அதுமாரி அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டுலாம். அப்புறமா அடுத்தது என்னன்னா, ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டு தெரிஞ்சிச்சுன்னா வேலையே போயிடும், வீட்டுக்காருக்கு வேலையே போயிடும். வேலை போயிட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? நம்ம அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடாது, அது எப்பயும் ஒரு ஒரு இதுதான், பேச்சு தான். அதனால் என்னத்துக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு கொஸ்டின் இல்லை, அவங்க கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, மீதெல்லாம் நம்ம தான் பேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிது. எனக்கு அந்த கேஸ் கொடுத்தாங்களே, அந்த கேஸை நான் எனக்கு வாபஸ் கொடுத்துருங்க ஐயா. ஏன் வாபஸ் கொடுத்துருங்க ஐயான்னா, எனக்கு அந்த அவருக்கு வேலையும் போயிடும், எனக்கு வருமானம் வேணும், வீடு வாடகையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒன்று செய். என்னன்ட்டு அந்த ஃபேமிலி போட்டா இருக்குது பார்த்தியா, அந்த ஃபேமிலி போட்டால கவர்மெண்ட் ஃபேமிலி போட்டால அடுத்த வாரிசு இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு நிர்ணயம் இருக்குல்ல. மனைவி பேர் போட்டா இல்லாமல் வேற கீப்பு இந்த சின்ன வீடு லேடியுடைய போட்டா இருந்தது, அந்த போட்டாவை நீக்கிட்டு இவங்க பொண்ணு இவங்க போட்டா அவ்வளோ அவன் கணவர் ஃபேமிலி போட்டா எடுத்து அதில் ஒட்டி மாற்றிட்டு இப்போ வாடகை எடுத்து அந்த வாடகைக்கு 3000-4000 கொடுத்துட்டு மாதமானா ஒரு அமௌண்ட்டு ஒரு 3000 ப்ளஸ் ஒரு 2000 அப்படின்னு சேர்த்து ஒரு 5000-6000 கிட்ட அவங்களுக்கு வருமானத்தை ஏற்பாடு ஜீவனம் மாரி அப்படியே வாங்கிட்டு கேஸே வாபஸ் வாங்கிட்டாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க பாரு லேடிங்க. மங்கை யாராக பிறப்பதற்கு நல்ல மாதவ செய்திட வேண்டும். இப்போ அவனை கேஸ் கொடுத்து அவமானப்படுத்துறதை விட இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜெயம் ரவி இருக்கார், நடிகர் ஜெயம் ரவி இருக்காரு, அவர் புத்திசாலித்தனமாக ஆண்களுக்கு கொஞ்சம் வெளி உலகம் போகிறாங்க வராங்க. அதே மாதிரி இவர் நம்ம பிரபுதேவா அந்த மனைவின்னா அப்படி அப்படி ஒரு கீன்னு அப்படியே ஊரே சிரிக்கிற மாரி அது மாரி எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஜென்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளுக்கு என்ன தேவை, அவனுக்கு உடல் சுகம் தேவை தான், ஜென்ஸுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அவனுக்கு அந்த விந்து இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். அது வெளியே வந்துட்டு அவனுக்கு அந்த மூடு போயிடும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அவன் ஊட்டெல்லாம் சாப்பிட்றான்ல. இப்போ எப்பயும் உப்பு இல்லாமல் பண்ணும் குப்பையில்ன்றாங்களே, அதுமாரி உப்பு இல்லாமல்